ஹாய் அண்ணாமீஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கோம் ட்ரீம் சொல்லு செவன் கிங்ஸ். நான் உங்கள் நிம்மி. இன்றைக்கி சைக்கோ கிமோட பார்ட் 3 பார்த்துடலாமா? ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் வந்து ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சரி, ஓகேடா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டில் எதில் முடிச்சிருப்பேன்னா, இந்த மாதிரி நீங்கள் தயாங்க குடிச்சிருப்பான், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தேன். இப்போ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டீங்கன்ற ஒரு ஹாப்பினஸில் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் போகும். அவன் கிளம்புற நேரம் வந்துடுச்சு. ஸோ போயிட்டு வரேன்டி, அப்புறம் நிவி வரேன். தயம் இவ்வளோ சீக்கிரம் போகணுமா? இருங்களேன். ஐயோ, ஹாப்பி தேடுவாங்க. நானே சும்மா மைண்ட் சரியில்லையேன்னு வந்தேன். பார்த்தா அப்புறம் குடிக்கணும்னு தோணுச்சு. குடிச்சிட்டு இப்படி விழுந்து வந்துட்டேன். எப்படியும் மெம்பர்ஸில் நிறைய தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் போகணுங்க. இப்போ தான் வாங்க போங்க பேசாதீங்கன்னு சொன்னேன். சரிடி. இது எவ்வளோ அழகாக இருக்குது. வாடி போடி, இப்படி தான் பேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி, நான் வரேன். அண்டு அப்போ கரெக்டாக ஒரு காலை பண்ணிட்டான்ல. யார்? ஜேகே தான், வேறு யார்? தயம் ப்ளீஸ் நான் பேசுகிறேன் ப்ளீஸ். ஐயோ, இப்போ நீ பேசினேன்னா நான் வேறு யாரோடும் இருக்குன்னு தப்பாக நினச்சிப்பான். பரவாயில்ல ப்ளீஸ். நான் ஒரே ஒரு தடவை பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நிவி தளிச்சிட்டு இருக்கா. ஸோ அவனும் சரி போனால் போகுது, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அப்படி சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறான். தேங்க்யூ. முன்னாடி பண்ணுற ஒரு ஃபார்மில் வரேன்டி, ஜேகே கிட்ட வேற பேச போகிறேன். மூஞ்ச பாரு, நல்லா பேசிதால அப்படின்னு ஒன்று அவ்வளோ ஃபோனில் காலில் வச்சுட்டு ஹலோ டி மயிறு பொறம்புக்கு புண்ணாக்கு நாய், எங்கடா போய் தொலைஞ்ச? ஒருத்தவங்க எல்லாம் ஒன்று தேடிட்டு இருக்காங்கடா, மயிறு பிடிங்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி திட்டுறாரு? ஜங்கு ஒரு நிமிஷம். நான் தயம் கிடையாது. நான் பொண்ணு வரலாம் கேட்குது. டே மச்சான், அவன் சம்பவத்தில் இருக்கான் மச்சான். சம்பவமா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஜிம்மின்னு, உங்களுக்கு ஜிம்மின் குரலை கேட்டோடனே ஒரு தத்தளிக்கிறீங்க அங்கே. ஐயோ ஜிம்மினாவா அப்படி சொல்லிட்டு. ஸோ இங்கே திருப்பி ஜாங்கு, எங்கே அவன்? அவரா தோ பக்கத்தில் தான் இருக்காரு. டேய், அவன் அது பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு படுத்து தூங்குறான் போலடா. டேய் ஏன்டா நீங்கள் வேற அப்படி சொல்லிட்டு தயாங்க ஒரு பக்கம் தவிக்கிறான். என்னடா இவனுங்க தப்பாக புரிஞ்சுட்டு என்னென்னமோ பேசுகிறானுங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ நிவி இருந்துட்டு, ஐயோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் ஆர்மிகளில் தயங்க எங்கள் வீட்டில் இருக்காரு. அது டேய் ஒத்த ஆர்மி வீட்டுக்கு போயிடுவான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறான். ஜிம்மின் ஃபோனை வாங்கிட்டு டக்குன்ட்டு, ஏம்மா அவன் கையில் ஃபோனை கொடு அப்படி சொல்லிட்டு கத்துறான் ஜிம்மின். தரேன். ஸோ டக்குன்ட்டு நிவி கையில் கொடுத்துட்றா ஃபோனை தயாங்கிட்ட. டேய் நாடா, டேய் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆசைப்பட்டுச்சுடா. ஆனால் கொடுத்த உடனே கெட்ட வார்த்தையை திட்டி அந்த பொண்ணு மூட ஸ்பாயில் பண்ணிட்டல நீ. டேய் மயிறு, யாரா ஆர்மி வீட்டுக்கு போய் ரெடி ஆகுதுன்னா பிரச்சனை ஆட போகுதுடா. நீ எப்படா அங்கே போன? மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி 2:45 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும், ப்ராக்டிஸ் இருக்குது. எங்கடா போய் தொலைஞ்ச அப்படி சொல்லிட்டு ஜங்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். டே கோவப்படாத இரு, என்கிட்ட வண்டி வேற இல்லை, நான் அட்ரஸ் செட் பண்ணுறேன், என்னை கூட்டிகிட்டு போகிற வேலையை மட்டும் பாரு, நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேன். சரி தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லொக்கேஷன் அனுப்பிச்சோடனே அவனும் அதே 20 மினிட்ஸில் அவனும் லொக்கேஷன் அனுப்பிச்சோடனே ஜேகே வந்திருப்பான் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியாத மாதிரி ஃபுல்லாக மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் வந்திருப்பான். ஸோ கரெக்டாக காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான், அதான் வீடுன்னு தெரிஞ்சுட்டு. ஸோ நம்ம தயாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு, டீ போகலாமாடா
திரும்பி பார்த்துட்டு நிவி ஒயன் போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், பாய் அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறான். ஸோ போயிட்டு பைக்கில் ஏறி உட்காடுறான். உட்காந்த உடனே உங்களை தான் பார்க்குறான். ஸோ ஒயன் போயிட்டு வரேன் நிவி, பாய் பத்ரம், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு போகிறான். அந்த போகிற கேப்பில் அது ஒரு மாதிரி ஒரு ஐ கான்டென்ட் இருக்கும் இல்லையா, பார்த்துட்டே போகிறான். அது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க 2 பேருக்கும். பாய் அவன் போகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சுடா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. பக்கத்தில் தயங்க பார்க்குறீங்க. தயங்க நல்லா தூங்குறான். யாரும் டிஸ்டர்ப் பண்ணலப்பா. அவன் நிம்மதியாக அப்படி ஒரு மாதிரி சொர்க்க வாசலுக்கு போயிட்டு வந்த மாதிரி பட்டு தூங்கிட்டு இருக்கான். நீ தப்பு பண்ணுற தயம், அவனுக்கு எப்போ தெரியும்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரிக்ரெட் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ கூட ஒன்றும் இல்லைடா. நீ எனக்கு சொன்னல காலையில் என்ன லவ் பண்ணுற, நானும் லவ் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன். சொல்லலை, அவ்வளோதான். சொல்லலடா, சொல்லலடா பொறுக்கி. I love you. I love you டா. என்னை டார்ச்சர் பண்ணிட்டு நீ சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நீ ரிக்ரெட் பண்ணுவ. நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ண போற. ஆனால் நீயும் அனுபவப்பல்ல, அது எனக்கு வேணும். நீ கஷ்டப்பட்ட என்னால் தாங்க முடியாது தயம். அவன் அப்படியே உங்கள் பக்கமாக திரும்பி தூக்கத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் உங்களை இழுத்து அவன் கைக்குள்ளே வச்சு அவங்க ஜஸ்ட்டோட அணைச்சி படுத்துக்கிறான். ஒரு பேபி மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கும்ல. அவன் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கான். தூங்கும்போது கூட அந்த ஃபேஸில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு மாதிரி டென்ஷனாக மூஞ்செல்லாம் சுருக்கிக்கிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட் எப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மீட் அப்படியே நீங்கள் அவனை திட்டியிருப்பீங்க, நீங்கள் அவனை அடிச்சிருப்பீங்க. அவன் தப்பான பொண்ணு கூட பழகுறான், பேசுகிறான், அது தப்பு, அதை திருத்திக்கணும் அப்படி சொல்லிட்டு. பட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அடிக்டட் ஆகிட்ட மாதிரி உங்களை போட்டு அவன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி கிடையாதுன்ட்டு உங்களால் ப்ரூஃப் பண்ணவே முடியல அவன்கிட்ட. அதுக்கான கேப் கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை ஜஸ்ட்டோட அனுப்பிச்சிக்கிட்டு அப்படியே தூங்குவீங்களா? அப்படியே மார்னிங் ஆகும். ஸோ அவன் தான் ஃபர்ஸ்ட் வேக் ஆகுறான். வேக் ஆகிட்டு ஒரு மாதிரி நீடியாக இருக்குது காலையிலேயே. ஸோ அகெயின் உங்கள் கூட ஃபிசிக்கலாக ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி இருக்கான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. தூங்கிட்டு தானே இருந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தா என்னை எப்போ மூணு வருமோ அப்போலாம் நான் பண்ணுவேன். இப்போ டென்ஷன்லாம் ஏற்றாதவன் என்ன, புரியுதா? அப்படி சொல்லிவிட்டு அவன் பாட்டுன்னு பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் ரொம்ப வலி தாங்க முடியாமல் ஓரளவுக்கு அப்படியே விட்டுறீங்க, கிவ் அப் பண்ணிடுறீங்க. சரி எதனா ஒன்று பண்ணிவிட்டு போ அப்படி சொல்கிற மாதிரி. ஸோ அப்படியே எந்திரிச்சு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமும் ஒன்று பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் வருவேண்டி, எனக்கு வேணும் போலாம் வருவேன், புரியுதா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வரேன். பல்ல கடிச்சிட்டு அப்படியே போகிறான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் கண்ணில் பழைய தயம் வந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாதிரி சாஃப்டாக பேச வந்திருப்பான். ஸோ அவனுக்கு தடுக்குது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி.
ஸோ அகைன் ரூடாக பேசிட்டு அவன் கிளம்பிடுறான். எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல தயா, தெரியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், she gonna be regret, she gonna be. சே அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஸோ இப்படி நீ தயாங் போனதும் நிவி ஓடி வரா ரூம்க்கு. இவன் இவன் ஓகேவா நிவி, ஓகேவா? நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. ஸோ உங்கள் உடம்புல ஒரு துணி ட்ரெஸ் கிடையாது, அந்த பெட்ஷீட்டை மட்டும் உங்களோட நெக் வரைக்கும் பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறீங்க. அவளும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அங்கங்கே பார்க்குறா. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அப்படியே ஃபுல்லாக காயமாக இருக்குது. வலிக்குதாடி, ரொம்ப வலிக்குதாடி? ஆமாண்டி, ரொம்ப வலிக்குதாடி. நிவி நிவி நான் வேணா செத்துருவா நிவி, வலிக்குது ரொம்ப, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிவி, நானே செத்துருவா, நீ என்ன சாப்பிடுச்சிடுறியா ப்ளீஸ் டி ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுக்கு நான் செத்து பண்ணல நிவி. இங்கே பாரு இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே இருக்க பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு எங்கெல்லாம் காயம் இருக்கும் அப்படியே முன்னாடி நீக்கிறதா உட்காந்துருக்கீங்க, ஃபுல்லாக காட்டிகிட்ருக்கீங்க இங்கே அங்கன்ட்டு. ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருக்கான் அவங்கள. அங்கங்கன்னு பைட் மார்க், அவனோட நெயில்ஸ் வச்சு அங்கங்கே கீறி வச்சுருக்கான். ஸோ ரொம்ப காயமாக இருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் வேறு நைட்டில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணேன்னு அடித்து வேற இருப்பான். ஸோ லிப்புக்கு ஓரமாக ப்ளட்டு வேறு அங்கங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் வச்சு டார்ச்சர் பண்ணால் எப்படி இருக்கும், அது ஒரே நாளில் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ளீட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ ரொம்ப அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீ இது பண்ணதுலேருந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலடி, அப்போ கூட வெயிட் மாட்டாண்டி. அவன் அதை கூட நோட் பண்ணல தெரியுமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி, பயமாக இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது நான் இருக்க மாட்டேன் நீவி, செத்துருவேன். அப்படிலாம் பேசாத வயன், என் வயன் அப்படிலாம் பேசுகிற. இங்கே பாரு, நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லக்கிடி. அவனுக்கு அது தெரியல, அவன் சீக்கிரமாக ரெக்ரெட் பண்ணுவான். நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு ஃபர்ஸ்ட்டு தயாங்கிறத நேரம் கண்ணத்துலேயே ஒன்று வச்சு அது மாதிரி இல்லைடாவ நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அவன் பார்க்க டோட்டலாக சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். நைட்டு நான் வந்தேன், சத்தியமாக முடியல தெரியுமா? நீ நைட்டெல்லாம் தூங்கலாடி? தூங்கலையா? இல்லாடி தூங்கலை. சரி சரி ஒன்றும் இல்லை, மடியில் படுத்துக்கோ, படுத்து தூங்க, சரியாக போய்டும்டி. அழாத வயன் வா அப்படி சொல்லிட்டு அவள் ரொம்ப உங்களுக்காண்டி அழுகிறா. பிகாஸ் அந்த ஊர்லேயே ரொம்ப ஒரு பியூரான அவளுக்கு ஒரு சோல்னால் அது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன தான் நீங்கள் பழகி 1 வருஷமாக இருந்திருந்தாலும் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ ரொம்ப உங்களுக்காண்டி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகிட்டுருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கவே முடியல, உடம்புலாம் அப்படி எரியுது, இருந்தாலும் தூங்குறீங்க. நீங்கள் சாப்பிட வேற இல்லையா? ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து உங்களை ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி வச்சு உங்கள் ட்ரெஸ்லாம் மாற்ற வச்சு உட்கார வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கொடுக்குறா. ஸோ நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. போதும்டி, கொஞ்சோண்டி கொஞ்சோன்னு சாப்பிடு பார்க்கட்டு. போதும். கொஞ்சோண்டி, வேணாண்டே ப்ளீஸ், எனக்கு முடியல. ஸோ இப்படி இந்த சைட் தயாங் சைட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஆங்க்ரியாக வச்சுட்டு மிரரை பார்த்து ஸோ டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. டேய் தப்பாக பண்ணுறடா, நீ மூடு என்ன, நீ தெரியும் நான் ஒழுங்காக தான் பண்ணுறேன். டேய் ஒருத்த என்ன தான் ஆச்சு, சும்மா என் கிட்டலாம் மூஞ்சி காட்டிகிட்டு இருக்கா தெரியுமா, மூஞ்சி உடச்சி கையில் கொடுத்துருவேன் போ
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கோவமாக பேசிட்டு தூரமாக போய் உட்காடுறான். டே இப்போ எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க நீங்கள்லாம்? டே அவன் கொஞ்ச நாளாக சரியில்லைடா, எனக்கு தொலை வலியுது, அவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, அவனை என்கிட்ட எரிஞ்சு விடுறான், நான் என்ன அவன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவமாக பேசிட்டு ஓரமாக போய் உட்காடுறான் தண்ணி குடிச்சிட்டு. நம்ம ஜிம்மனுக்கு செம கோவம். டே ஒருத்தன்னா 2 பேரும் நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன தான் நீங்கள் எனக்கு சுத்தமாக புரியல, கொஞ்ச நாளாக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் சரியில்லைடா, அவன் சுத்தமாக சரியில்லை, இங்கே பாரு எது ஒன்று திருத்தணுன்னாலும் நீ என்னை திருத்தாதன்னா எனக்கு தெரியும் அப்படின்றான். எதுனா ஒன்று சொன்னால் ஏடாவடமாக பேசுகிறான்டா. அவனா அது தயாங்க இல்லைடா, வேற எவனும். ஜெய்மின் என்னை யார்கிட்டையும் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா? தயவு செஞ்சு கடுப்பேத்தின்னு இருக்காதீங்க. நான் அதுதான் இந்த அளவு தான் நான் இங்கெல்லாம் வரலன்றது. என்னை தனியாக என் ரூமில் விட்றீங்களா? என் ரூமுக்குலாம் இனிமேல் யாரும் வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஓடி போய் ரூமில் கதவு சாத்திக்கிறான். ஸோ ப்ராக்டிக்ஸ் ரூம்லேருந்து அவன் ரூமுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி தான் இருக்கும். அவன் டக்குன்ட்டு லெஃப்டில் ஏறி போயிடுறான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகுமா. ஸோ நம்ம ஜேகே கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம தயாங்க ரூமுக்கு போவான். ஸோ லாக்கில் இருக்கும். டே மச்சான் ஓப்பன் பண்ணு. வந்துட்டானா? டே ஒன்று தான் ஓப்பன் பண்ணுறா. டே ஒருத்த இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன டே நாடா ஒருத்த கோவமாக பேசினல்ல, போடா மயிராண்டி போ. ஒத்தா நீ பண்ணுறது சரியா மச்சான்? கோவம் வருதுடா எனக்கு. மொயினை நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுதா? அவன் ரொம்ப நல்ல பொண்ணுறா. நீ சொல்லாதண்ணே, நீ சொல்லவே சொல்லாத மச்சான், அது எனக்கு தான் தெரியும் அவள் எப்படிப்பட்டவன்ட்டு. அவள் சிக்கோண்டா ஐட்டம். அவளை போய் லவ் பண்ணுன்னு நினச்ச எனக்கே அருவருப்பாருடா. டே அவளை தப்பாக புரிஞ்சிட்டு மச்சான், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீயே சொல்லி தாண்டா எனக்கு அவன் மேலே ஒரு நல்ல குட் தாட்டே வந்துச்சு. இப்போ நீயே அவளை போட்டு டார்ச்சர் பண்ணும்போது அவளை எப்படிடா இருக்கும்? பாவம் இல்லைடா மச்சான், வேணாம் போயிடு. நானும் சொல்லினே இருக்கேன், அவன் நல்லவடா, நல்லவன்றல்ல. அவன் அப்படியே எதுவுமே பேசாமல் தலை குனிச்சிட்டு கட்டிலில் உட்காந்துடுறான். நானும் அதான்டா எதிர்பார்க்குறேன். அவன் நல்லவளா இருக்கணும்டா, நல்லவளா இருக்கணும் தான்டா எதிர்பார்க்குறேன். டேய் பார்த்தா முள்ளடா. எந்த மச்சான் எந்தடா? அவளை எனக்கு தெரியல, அவளை என்னையும் மீறி நான் கஷ்டப்படுத்துறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். அவ பண்றது தப்பு இல்லடா. டே அவ அப்படி இல்லடா, ஒரே ஒரு ரியாலிட்டி மட்டும் புரிஞ்சிருக்கோ, அவ அப்படி கிடையாது. நீ ஏன் இதை நினச்சி நிறைய ஃபஸ்ட்டு தான் அப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ அப்படி இருப்பாளாடா. ஆனால் நான் பார்த்தேனே, அடி அவ தானடா இருந்தா, பார்த்த மச்சான். டே இங்கே பாரு, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பார்த்துட்டு தப்பாக பேசுறது ரொம்ப தப்பு. அவள் எதுக்காண்டி அங்கே வந்தா, எப்படி அங்கே வந்தா, எதனா ஒன்று பேசி இல்லை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோடா, அதான் நல்லது. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேடா. போடா, அப்படிலாம் இல்லை, நான் பண்ணுறது தான் கரெக்டு, அவள் தப்பு தான். டே அவன் தேவைதடா. டே இங்கே பாரு, நான் இப்போ இப்படி பண்ணுறேன், நாளைக்கே நான் வேறு மாதிரி அவகிட்ட மாறிடுவேன்டா. எனக்கு கோவம் ஒரு வரைக்கும் நான் அப்படி பண்ணுவேன். அப்புறமா அவன் என் பொண்டாட்டிடா, அவன் என் பொண்டாட்டியே, நான் கல்யாணம் கூட பண்ணிப்பேன். எனக்கு பிடிக்கலன்னா நாளைக்கு டிவோர்ஸ் கூட பண்ணிப்பேன். ஆனால் அவன் பண்ணது தப்பு மச்சான். அதனால தானே மச்சான் நான் அவளை டார்ச்சர் பண்ணுறேன். அவள் தப்புடா.
எவ்வளோ கனவு வச்சிருந்தேன் மச்சான். அவ அவ தப்பு மச்சான், தப்பு அப்படி சொல்லிட்டு ஜங்கு காட்டி போச்சு. ரொம்ப அழுகுறான். அவனுக்கு ஒரு ஸ்டேட்லேயே இல்லை. ஒரு சைக்கோ மாதிரி அப்படியே மாற்றி 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 பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு சிரிக்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு அழுகுறான், கொஞ்ச நேரத்துக்கு எதுனா ஒன்று கோவமாக பேசுகிறான். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கிட்ட ஆகுமா. இப்போது அப்படியே அதே மாதிரி தான் உங்கள் ரூம் டோர் திறக்கிற மாதிரி சவுண்டு. பார்த்தா தேவையாங்க உள்ளே வருவான். தயம், ஏய் இன்னும் தூங்கலையாடி? இல்லை தயம், தூக்கம் வரல. சரி சரி நீ உட்கார. என்னாச்சு தயம்? உட்கார. சாப்பிட்டியாதுண்ணா? தயம் சாப்பிட்டியாடி? அதுண்ணா இல்லை தயம் சாப்பிடல. ஏன்டி பசிக்கல? நிஜமாவா? என் அம்மாவுக்கு பசிக்கலையா? நீங்கள் அப்படியே அவனை டீரியாஸோட பார்ப்பீங்க. அம்மான்னு சொல்கிறான்ல. அவன் தயம் சாப்பிடல. பசிக்குது தயம், சாப்பிடலாமா? சாப்பிடலாம், சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு ஒன்னே. உங்களுக்கு அவன் அடித்தது, அவன் அப்படி அங்கங்கே ஹிக்கிமா கொடுத்தது, அந்த பைட் பண்ண அந்த வலிலாம் பறந்து போச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அப்படியே கீழே ஓடுவீங்களா? ஓடி போய் ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டு ஓடி வருவீங்க மேலே. தயம் சாப்பிடலாமா? கட்டு. நீ சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருப்பீங்க. அவன் சடனா சாப்பாடு எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுவான். நல்லா இருக்குல்ல? சாப்பிடு, நீ சாப்பிடு. நல்லா இருக்குடி. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? தயம் கல்யாணம் பண்ணிக்கலாண்டி? பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சாப்பாடு விட்டுட்ருக்கீங்க. ஸோ அவனும் சாப்பிட்றான். என்ன தயம்? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பையனாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கில் வச்சுட்டு அகெயின் ரூமுக்கு வருவீங்க. தயம் உட்காரு. இங்கே வாய. என்ன தயம்? கிட்ட வாடி. தயம் அது அது தயம் அது என்ன இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் ஐசியை பார்த்துட்ருப்பான். ரொம்ப அழகா க்யூட்டாக. இப்போ உங்கள் கண்ணுக்கு அவன் பழைய தயங்க தெரியுறான். இப்போ இருந்த அந்த மான்ஸ்டர் தயம் இல்லை, அந்த குழந்தை தயம், அந்த பேபி தயம் அவன். ஸோ அப்படி உங்கள் லிப் கிட்ட வருவான். தயம் என்ன? அவன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். ரொம்ப நாள் கழிச்சு அழகாக சிரிக்கிறான். ஸோ நீங்களே சிரிப்பீங்க. அழகுடி. நான் அழகு தான். உனக்கும் விளையாடிய மேலே தெரில தயம். வரல, ஏன்னு தெரியல. ஒரு வேலை தெரியலடா, தெரியல. ஸோ அப்படி கிஸ் பண்ணுவா. தயம் அப்படியே வயசு பார்ப்பீங்க. ஒரு மாதிரி கியூட் தயங்க மாறிட்டான். என்ன அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருப்பீங்க.
சடனாக பாக்கெட்லேருந்து 2 ரிங் எடுப்பான். தயம், இங்கே மேரேஜ் பண்ணிக்கலாமாடி? will you marry me? தயம், are you serious? Babe, I'm serious. இல்லை, எனக்கு புரியல. Come on. அப்படி சொல்லிட்ட நீங்கள் என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வரீங்கன்றதுக்கே அவன் ஒரு மைண்ட் செட் கொடுக்கல. டக்குன்னு உங்களோட ரிங் ஃபிங்கரில் அழகாக ரிங்கு போட்டு வர்றான். ஸோ நீங்களும் ரிங் போட்டு வர்றீங்க. I love you டே. I love you too. I love you too, Tayo. I love you too. I love you too. I love you too, Tayo. அப்படி சொல்லிட்டு அவன் மேலே அப்படி விழுந்து ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. Tayo, என்னாச்சு உனக்கு? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா? எனக்கு நீ ரூமில் வரும்போது பயமாக இருந்துச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் நார்மலாக ஆக்ட் பண்ணிட்டேன். ரிங்கு போடுற முன்னாடி வரைக்கும். என்னாச்சு உனக்கு? மாறிட்டியா? உனக்கு இப்போ புரியுதா? நான் இந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு உனக்கு புரியுதாடா? உனக்கு தெரியுதா? நான் ஒன்று தான்டா. அவன் அப்படியே நான் மாறிட்டான். மூக்கிலேருந்து ரத்தம் வருது. தொடச்சிட்டு ஒரு மேரேஜ் மேக் பண்ணிட்டு ஐனே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை? யூஆர் அஃபிஷியலி மேரிடு. அஃபிஷியல் இல்லை, ஏதோ ஒரு மேரேஜ். ஏண்டி இப்போ நீ பொண்டாட்டிடி ஆயிட்டு பொண்டாட்டி. என்ன பேசுற? இனிமேல் அவனை என்ன பண்ணால? ஏண்டி டாடி பயப்படுறியா? உனக்கு என்ன லூஸா? என்ன பேசிட்டு இருக்க தாயம் நீ? ஏய் பயப்படுறியாடி? ஏண்டி உனக்கு ஆண்டி பிரீஸ்ட் இல்லாமல் மேரேஜ்லாம் பண்ணி இதோ எப்படி 2 பேரும்? நீ பாடி ஜட்டியோடு இருக்கேன், நான் ஜட்டியோடு இருக்கேன். நல்லா இருக்கலாடி. இந்த மாதிரி ஒரு மேரேஜ்லாம் வேறு லெவல் மேரேஜு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஜட்டி கூட இருக்காது, கழட்டி போட்டுருவேன். அப்புறம் நம்ம 2 பேரும் சொர்க்கவாசலுக்கு போயிட்டு வரலாம். இங்கே பாரு தயம், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னடா ஆச்சு உனக்கு? தயம், இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத தயம், பயமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவன் ஃபேஸை கப் பண்ணிட்டு அழுகுறீங்க. ப்ளீஸ் தயம், என்னடா பண்ணி தொலைற? உனக்கு எதுனா பண்ணுதாடா? உனக்கு எதுனா ஆகுதா உடம்பு? நல்லா தானடா பேசிட்டு இருந்த. ஏய் ஒத்தா கையறி, நான் நல்லா தான் இருக்கேன். நீனா குறை நல்லா ஹேண்ட்ஸமா. ஓ, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்குறியா? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி காலிலேருந்து மனசு ஊற்றிட்டே இருந்துச்சு. என்னடா இது, ஏதோ ஒரு பொண்ணு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸாக வந்துச்சு, அது தப்பு பண்ணுது வச்சு செய்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கு யார்? நம்ம எதுக்கு விளையாட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம்? ஓகே லவ் பண்ணி தொடச்சிட்டேன் அதனால் பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு ஐட்டம்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இதுக்கு அதை விட்டுட்டு தொலைஞ்சிட்டு நம்ம எங்கன்னா போக வேண்டியது தானே? எதுக்கு நம்ம அவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோன்னு யோசித்தேன். கரெக்டு தான் இல்லை? அதனால தான் என்னை ஒன்று டார்ச்சர் பண்ணணும்னு தோணுது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் நீ என்னொன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இனிமேல் தூக்கி போட்டு முடிச்சான்னா தூக்கி போட்டு கொடுத்துனாண்ணா.
எவனும் எதுவும் கேட்க முடியாதுல்ல, அதனால தான் இது. இது நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஏன் ஃபேக்காக கூட கன்சிடர் பண்ணு. ஆனால் நான் உனக்கு புதுசேன், நீ எனக்கு ஐட்டம் போட்டாட்டி அவ்வளோதான். திருந்திடடி நீ சீக்கிரம், நீ திருந்துட வெயிட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உடம்பு எவன் தொட்டாண்ணா, ஆனால் நீ எனக்கு வேணும், டார்ச்சர் பண்ணியாச்சும் வேணும்ல. எப்படியோ ஃப்யூச்சரில் திருன்னு வச்சுக்கேன். அண்ணா நீ அனுபவ வைக்கணும் டி, அனுபவ வைக்கணும், உனக்கு வேணும், இதெல்லாம் நீ டிசர்வ். இல்லை நீலாம் மனுஷன் தானா? உனக்கு மனுஷன் ஒன்று இருக்கா இல்லையா? எப்படி மான்ஸ்டர் மாதிரி பண்ணிட்டுருக்க? இதை நீ முன்னாடியே சொல்லியிருப்ப, நான் எங்கன்னா ஓடி போயிருப்பேன்லடா. என்னால உன் கூட இப்பெல்லாம் இருக்க முடியாது தயம், ப்ளீஸ் தயம். எனக்கு இந்த மாதிரி தயம் வேண்டாம். எனக்கு என் தயம் வேணும், என்னோட பழைய தயம் வேணும். ப்ளீஸ் தயம், எனக்கு நல்லா வேண்டாம் தயம், ப்ளீஸ். எனக்கு நீ வேண்டாம், நீ இல்லை, இது நீ இல்லை. ஏய் ஷோ கம்மிரு, சும்மா நான் வா மேட்ரு பண்ணலாம் வா அப்படி சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி இழுத்து கட்டில் உட்கார வைக்கிறான். வேணாம், எனக்கு இதுக்கு மேலே நோ, ப்ளீஸ் என்னை தொடாது. எனக்கு என் உடம்பா இல்லை, எனக்கு ரொம்ப வலிக்குது தயம், ப்ளீஸ். ஏய் கோவப்படுத்தாதடி. சரி சரி, நீ மூடாக இருக்கிறது நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன், எல்லாம் சரியாக போயிடும். வேணாம் தயம், ப்ளீஸ் தயம், இங்கேருந்து போ ப்ளீஸ். ஏய் கம்மனே ரெடியே பாருண்டி. உன் காவலுக்கு மட்டும் இல்லடி, உன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரண்டி, தயங்க தொடக்கடக்க சொல்லி தாரண்டி, நீ கிட்ட வாடி. வீடு தொடாத. ஐயோ எவ்வளோ அழகா மூடா பாட்டு பாடுறேன், கை தட்டி விட்றேன். என்னடி என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? இங்கே வா, வீடு வீடு தயோ, வீடு வீடு வீடு. ஏய் போட்டு இது பண்ணிட்டுருக்காதடி, தூக்கி சொருங்கன்னு வச்சுக்கேன், சுற்றி போயிடுவேன். பார்த்தலங்க எவ்வளோ பேர் கத்தின்னு. என் தம்பி பதில் கத்தி தூக்கி சொருங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், பரலோகம் போய் சேர வேண்டாம். ஸோ ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு காலையில் நிவி எடுத்துகிட்டு வச்சுருப்பா. அந்த நைஃபை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பாய்ந்துட்டு கப்சிப்புன்னு வாயை முடிக்கிட்டீங்க, அருமை இல்லாமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கூட திருப்பி அகெயின் ரொம்ப மோசமாக, ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப உங்களை எதுனா ஒரு நாய் கூட உங்களை பார்த்தா இப்போது சே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போகும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அவங்கள போட்டு. வலிக்குது தயம், ப்ளீஸ் தயம், என்ன பண்ணுற தயம், வலிக்குது தயம். இதை விஷயத்து வாய மூட, எனக்கு பிடிக்கல, இதை செஞ்சு மோனே பண்ண தேவையில்ல, நீ வாய முடியும் அப்படி சொல்லிட்டு அவன் கையால் அவங்க முகத்தை க்ளோஸ் பண்ணுறான். ஏண்டி கையை கடிச்சா, ஏண்டி கையை கடிச்சா அப்படி சொல்லிட்டு அடிக்கிறான். சரி ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டுக்கு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாட்டு வந்து நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு சூன் போட்டுறேன். அண்ட் த பை ஃப்ரம் யார் நேம் மீ, கமெண்ட் ஷேர்
அண்டு லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். கமெண்ட் போட மாட்டீங்க, அடிப்பேன் எல்லாரையும். ப்ளீஸ் போடுங்க. பாய், டாடா, லவ் யூ ஆல், இஷ்க் யூ ஆல், எல்லாமே யூ ஆல். பாய் பாய்.